ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாலா மொபைல் வேர்ல்ட் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த 2023ஆம் ஆண்டு எல்லாருக்கும் சிறப்பாக அமைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இன்றைக்கி ஒரு S21 அல்ட்ரா வந்திருக்கு. இது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் எடுக்க போகிறேன், இந்த மாதிரி டேமேஜ் இருக்குது, ஒரு சின்னதாக பிளாக் டாட் வேறு இருக்குது, ஏன்னா ரேட் சீப்பாக கிடைக்கிது, அதனால் கிளாஸ் மாற்றிட்டா எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நல்ல ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் விற்கிது, 50,000 60,000 வரைக்கும் விற்கிது. இவர் வந்து 35,000 எடுத்தாராமா செகண்ட்ஸில். கிளாஸ் ப்ரோக்கன் இருக்கிறதுனால கம்மியாக கொடுத்துருக்காங்க. இப்போ இது கிளாஸ் மட்டும் மாற்றுறப்போ நமக்கு கம்மியாக கிடைக்கும், ஏன்னா காம்போ மாற்றினா 20,000 சொல்கிறாங்க சர்வீஸ் சென்டர்லன்னாரு. சரி, நம்ம கிளாஸ் மட்டும் மாற்றிடலாம், கேரண்டியாக பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிவிட்டு கொண்டு வர சொல்லியிருந்தோம். அவரும் அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம சேம் டேயில் டெலிவரி சொல்லியாச்சு. காலைல கொடுத்தாங்க, ஈவினிங் ஓகே சொல்லிட்டோம். இப்போ டச் செக் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிறதுனால இப்போ கிளாஸ் ஒரு கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம எட்ஜி மாடல் மட்டும் இல்லாமல் ஆப்பிள் ஐஃபோனு, ஐபேடு, அப்புறம் ஆப்பிளோட ஐவாட்ச் எல்லாத்துக்குமே டச் கிளாஸு, டிஸ்பிளே மாத்திர எல்லா ஒர்க்குமே போட்டிருக்கோம். நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம சேனலில் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போய் சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும். 200க்கு மேலே வீடியோஸ் இருக்குது. எல்லாமே வந்து ஹையர் எண்ட் மாடல்ஸ் தான். நம்ம சின்ன சின்ன மாடல்ஸ் நிறையா பார்க்குறோம். நம்ம அதெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறதில்ல, பெரிய மாடல் மட்டும்தான் அப்லோட் பண்ணுறோம். ஏன்னா இதெல்லாம் அந்த ஒர்க் யார் யார் பார்க்குறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. நிறைய பேர் வந்து கிளாஸ் ப்ரோக்கனுக்கு பதிலாக ஃபுல்லாக டிஸ்பிளே மாற்றிட்டு காசு நிறையா வேஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அவேர்னஸ் வரணும், கஸ்டமருக்கு கம்மி ரேட்டில் பண்ணணுங்கிறக்காக தான் அதை நம்ம வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பித்தோம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறையா பார்சல்ஸ் வருது வெளியூர்லேருந்து. எல்லாமே நம்ம சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கனால ரெகுலராக சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம சேனலில் போய் பாருங்கள், ஒரு பேட் கமெண்ட்ஸ் கூட இருக்காது. ஏன்னா நம்ம சர்வீஸ் எல்லாமே ப்ராப்பராக நம்ம கேர் எடுத்து டேரெக்டாக வந்தால் எப்படி கஸ்டமருக்கு கொடுக்கணுமோ அதோட இன்னமும் பக்கா ஃபினிஷிங்காக நம்ம கொரியர் மூலமாக வர்ற ஃபோன்லாம் அனுப்புகிறோம். ஏன்னா வெளியிலேருந்து கஸ்டமர் கூட நம்மளை தப்பாக நினச்சிடக்கூடாது, கொஞ்சம் கூட குறை சொல்லிடக்கூடாதுங்கிறதுல நம்ம தெளிவாக இருப்போம். இப்போ நம்ம கிளாஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. டாட்டு பாருங்கள், அதே டாட்டு அப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் கூட பெருசாகலை. டாட்டு டிஸ்பிளேலாம் ரொம்ப ரிஸ்க்கான ஒர்க்கு. ஏன்னா கொஞ்சம் அதாவது ப்ரெஷிங் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா டாட்டு பெருசாகிடும். இப்போ அதுக்கு தகுந்தாப்பில் மிஷினில் ப்ரெஷர்லாம் செட் பண்ணி ஹீட் லெவல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணி செய்ய வேண்டியிருக்கு. இதுக்கு நம்ம ஓன் ரிஸ்க்கு சொல்லியிருக்கோம். நான் கஸ்டமர் வந்து என்ன கேட்டாருன்னா, கேரண்டியாக பண்ணிட முடியுமா, அப்படி இல்லைனா நான் வேண்டாம் அப்படியே இருக்கட்டும்னு சொன்னார். இல்லைங்க, நான் கேரண்டியாக பண்ணி தரேன், இன்கேஸ் டிஸ்பிளே டேமேஜ் ஆச்சுன்னா என் பொறுப்புன்னு சொல்லிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இப்போ அவுட் ஃப்ரேம் பண்ணியாச்சு. அவுட் ஃப்ரேம் பண்ணுறதும் ரொம்ப ரிஸ்க்கான ஒர்க்கு தான். அவுட் ஃப்ரேம் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். நிறைய பேர் கொரியர் அனுப்புறதுக்கு தயங்குறீங்க, ஏன்னு தெரியல. ஏன்னா இப்போ கொரியர் பற்றி அவேர்னஸ் இல்லாமல் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எஸ்டி கொரியர், ப்ரொஃபஷனல், டிடிடிசி எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு தெரிஞ்சு 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடிலேருந்தே மொபைலுக்குன்னு சொல்லி சேஃப்டி புக்கிங் இருக்குது. அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் பேக் பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரி சேஃப்டி புக்கிங் தனியாக பாக்ஸ் இருக்குது, தனியாக கவர் இருக்குது. உள்ளார என்ன இருக்குதுன்னு டெலிவரி பண்ணுறவங்களுக்கே தெரியாது, அந்தளவுக்கு பக்காவாக ப்ராப்பராக பேக் பண்ணி அதுக்கு தனியாக கேபின் இருக்குது. அந்த லோடு வண்டியில் பார்த்தீங்கன்னா தனியாக கேபின் வச்சுருக்காங்க, ப்ரையாரிட்டி கொரியருக்கு, சேஃப்டி கொரியருக்குன்னு. மற்ற பார்சலோடு சேர்த்து போடாமல் அதுக்கு மட்டும் தனியாக ஒரு பாக்ஸ் வச்சு அந்த பாக்ஸில் தான் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் கூட நடக்காது. அதுவும் இல்லாமல் அந்த மொபைலோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம புக்கிங்லேயே மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ 40,000 40,000 மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ப்ராடக்ட்னு அதில் மென்ஷன் பண்ணிடுவாங்க, வேல்யூ என்னன்னு மென்ஷன் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் எதுனா மிஸ் ஆச்சுன்னா கூட அந்த வேல்யூ வந்து நமக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி புக்கிங்லாம் இருக்குது. அதனால் கொரியர் அனுப்புறதுக்கெலாம் தயங்க வேண்டாம். நிறையா கொரியர்ஸ் அதனால தான் நம்ம கொரியர் அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். கொரியர் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து ரெடி பண்ணி முடிக்கிற வரைக்கும் வீடியோ போடுறதுக்கு காரணமும் அதுதான். அப்போ தான் தெரியும் கொரியர் மூலமாக நிறையா அனுப்புகிறாங்க அப்படின்னு. அதனால் நீங்கள் கொரியர் அனுப்புறது தயங்கவே வேண்டாம், கேரண்டியாக அனுப்புங்க. நம்மளும் அதேமாதிரி சேஃப்டியாக அனுப்பிடுவோம். ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, கால் பண்ணி பேசிக்கங்க.